ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். யூகே வர எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்பட போகிற விஷயம் தங்குறதுக்கு ஒரு இடம். ஸோ இங்கே உள்ளே வரும்போதே கண்டிப்பாக தெரியும் ரெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியர் சைடில் தான் இருக்குங்கிறது. ஆனால் அது தெரிஞ்சு வந்து இங்கே ரெண்ட்ஸு ப்ளஸ் பில்ஸஸ் எல்லாம் செலவு பண்ணும்போது தான் அது ரொம்ப ஹையர் சைடில் இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மந்த் ஆன் மந்த் ரெண்ட்டை பே பண்ணும்போது தான் இந்த காஸ்ட்டுக்கு நம்ம வீடை பர்ச்சேஸே பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு நான் இங்கே வரதை பார்க்குறேன். எனக்குமே அந்த தாட் இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்ட் பெட்டரா ஓனிங் பெட்டரா அப்படின்னு சில கேல்குலேஷன்ஸ்லாம் நான் போட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஃபைனலாக வந்த ரிசல்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த ரிசல்ட்டை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ரெண்ட் பண்ணலாமா இல்லை இதே ஹவுஸை ஓன் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்ஸில் இருந்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இதே இடத்துல தான் நானும் இருக்கேன். இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து ஒர்த்தா இல்லை ஓன் பண்ணி நமக்கான வீடுக்கு அதை செலவு பண்ணிடலாமா அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் தான் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ரெண்ட் வெர்சஸ் ஓனிங் இந்த கம்பேரிசன் பண்ணும்போதே எனக்கு பேஸாக ஒரு க்ரைட்டீரியா வேணும். ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்காங்கிற க்ரைட்டீரியா. 1 இயர் 2 இயர் யூகேக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக வீடு வாங்குறத பற்றி யோசிக்கிறது நீட் இல்லாது. பிகாஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 months டைம் ஆகும், செல் பண்ணுறதுக்கு ஒரு 4 months டைம் ஆகும். பாக்கி இருக்க போகிறது என்னமோ 1.5 இயர்ஸ் தான். இதை ரெண்டே பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்லை நான் ஒன்றா பண்ண போகிறேங்கன்னா அவங்களோட சாய்ஸஸ். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருந்தால் இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட அவுட்புட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இருக்கிறது வந்து ஒரு பி டவுன் கேட்டகரி. அதை வச்சு தான் நான் என்னோடய கேல்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, ரெண்ட் டிஃபர் ஆகுதுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாருங்கள். ஸோ அப்போ உங்களோட ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பேரலாக இதோட இந்தியன் அமௌண்ட்டையும் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். மேபி இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு போயிடலாம். ரெண்ட்டில் ஃபஸ்ட்டு தேவைப்பட போகிறது டெபாசிட். இந்த டெபாசிட் நான் கொடுத்தது £1600. இதை வந்து ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட். ஃபைனலாக பெயிண்டிங்க்கும் மெயின்டெனன்ஸுக்கும் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் டிடெக்ட் பண்ணிவிட்டு இதை எனக்கு கொடுத்துருவாங்க. செகண்ட் வந்து ரெண்ட் வந்து £1200. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கவுன்சில் டேக்ஸ். இந்த கவுன்சில் டேக்ஸ் வந்து ஒரு கவுன்சில்ஸும் ஒரு பேண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவுக்கு. அதில் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ், அந்த ஏரியாவோட மெயின்டெனன்ஸ் இதை பொறுத்து ஒரு ஆனுவல் சார்ஜஸை மந்த்லி நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் தான் கவுன்சில் டேக்ஸ். நான் கட்டுற கவுன்சில் டேக்ஸ் £150. அடுத்து நான் பண்ணுறது யூட்டிலிட்டி பில்ஸ். இந்த யூட்டிலிட்டி பில்ஸில் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் கனெக்ஷன்ஸ் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு £100. நெக்ஸ்ட்டு வாட்டர் பில். இந்த வாட்டர் பில் நான் மந்த்லி பே பண்ணுறேன், அது ஒரு £50. ஸோ ஆன் த ஹோல் டோட்டலாக ஆட் பண்ணால் எனக்கு ஒரு £1500 வந்து மந்த்லி எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது நான் இருக்க வீட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போது இந்த £1500 நான் ஒரு 5 இயர்ஸ் கேட்டகரி அப்படின்னு கேல்குலேட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 1200 × 5 × 12. ஸோ டோட்டல் எனக்கு £72,000 வந்து நான் ஓவராலாக 5 இயர்ஸுக்கு ஒரு ரெண்டல் வீடுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃபைனல் கேல்குலேஷன்ஸ் ஃபார் 5 இயர்ஸ். இப்போ ஓனிங் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இருக்க ஏரியாவில் ஒரு ஹவுஸை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எனக்கு £250,000 வந்து வேணும். இந்த £250,000 ஃபஸ்ட்டு தேவைப்பட போகிறது டெபாசிட். 5 to 10% டெபாசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது 10% டெபாசிட். பிகாஸ் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ 10% டெபாசிட் தான் நம்மளுக்கு செகண்டரி ரெக்குயர்மெண்ட். தேர்டு வந்து ஒரு லோன். நான் 10% போட்டேன், பேலன்ஸ் 90% ஒரு பேங்க்கில் போய் மார்ட்கேஜாக வாங்க போகிறேன். இந்த பேங்க் வந்து எனக்கு £225,000 4% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு 25 இயர்ஸ் டென்யூருக்கு எனக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ 225,000 × 4 × 25 இயர்ஸ். ஸோ ஆன் த ஹோல் £1188 வந்து எனக்கு வரப்போகுது. இதில் ஒரு இன்சூரன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த இன்சூரன்ஸே ஆட் பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் ஆட் பண்ணால் ஆன் த ஹோல் என்னோடய இஎம்ஐ வந்து ஒரு £1200 வரும். ஸோ இந்த £1200 தான் என்னோடய அடுத்த ரெக்குயர்மெண்ட். அதுக்கப்புறம் வரப்போகிற ஃபோர்த் ரெக்குயர்மெண்ட் வந்து கவுன்சில் டேக்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி பில்ஸ். சேம் ரெண்டலில் இருந்த மாதிரி இங்கேயும் கவுன்சில் டேக்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி பில்ஸ் வந்து ஓவரால் ஒரு £300. ஸோ டோட்டலாக ஓனிங்க்கு ஆட் பண்ணால் எனக்கு அதே £1500 தான் வருது. இப்போது 5 இயர்ஸ் ஓனிங் பற்றி பார்க்கலாம். 5 இயர்ஸ் இந்த ஹவுஸை ஓன் பண்ணால் எனக்கு ஆக போகிற எக்ஸ்பென்ஸ் என்னென்னா 1200 × 5 × 12. ஸோ டோட்டல் £72,000. ஸோ ரெண்டல்லையும் £72,000 வந்து நான் எண்ட் ஆகியிருக்கேன். ஓனிங்லேயும் £72,000 வந்து எண்ட் ஆகியிருக்கேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் இப்போ என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகுறேன், இல்லை இதை விட ஒரு பெரிய அப்கிரேடுக்கு போகிறேன். அந்த கண்டிஷனில் நான் வந்து இப்போ இருக்கிறத வந்து காலி பண்ணுறேன். ஸோ இப்போது ரெண்ட் பற்றி பார்த்துடலாம். நான் ஹவுஸ் ஓனருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்ட்டாக கொடுத்த வேல்யூ £72,000. நான் மெயின்டெனன்ஸாக கொடுத்தது £1,500. ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னோடய மெயின்டெனன்ஸ்க்காக ரீபெயிண்டிங்,
க்ளீனிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்காக ஒரு 1000 பவுண்ட்ஸ் வந்து அவங்க என்னோடய டெபாசிட்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பவுண்ட்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்ததாகவே கணக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஓவரால் வேல்யூ 73,000 பவுண்ட்ஸ் நான் ரெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது ஃபைனலாக நான் ரெண்ட் இருந்தப்போ என் கையிலேருந்து போன அமௌண்ட் -73,000 பவுண்ட்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ ஓனிங் பற்றி பார்த்துடலாம். இதுவரையும் நம்ம பேங்க்குக்கு இஎம்ஐயாக கட்டின அமௌண்ட் 5 இயர்ஸ்க்கு 72,000 பவுண்ட்ஸ். இந்த 72,000 பவுண்ட்ஸ் இஎம்ஐ வந்து 2 பார்ட்டாக பிரியும். 60%, 40%. 60% வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக போகும். டோட்டல் 43,200. 40% நம்மளோட பிரின்சிபலுக்கு தான் போகும். அதோட வேல்யூ 28,800. ஸோ இதை நான் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் என்னோடய வீடை சேல் பண்ணிவிட்டு நான் வேறு இடத்துக்கு மூவ் ஆகுறேன். அப்போது என்னோடய வீடு ஒரு இன்க்ரிமெண்டல் அசெட் தான். யூகேவோட இன்க்ரிமெண்டல் அசெட் வேல்யூவை வச்சு ஒரு 5 to 10% ஒரு இயரும் ஒரு வீடு இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் வந்து ஒரு 3% அப்படின்னு ஒரு மினிமம் கேல்குலேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஒரு வீடு 3% தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ டோட்டல் 5 இயர்ஸுக்கு 15% இன்க்ரிமெண்ட் ஆகுது என்னோடய வீடு. அப்படிங்கிறத வச்சு 2,50,000க்கு வாங்கின வீடு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 15% இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2,87,000 பவுண்ட்ஸுக்கு நான் அந்த வீடை செல் பண்ணுறேன். ஸோ அப்போ செல் பண்ணுறதுனால வர ப்ராஃபிட் எனக்கு 37,000 பவுண்ட்ஸ். நான் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்த வேல்யூ 43,200 பவுண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தா -6,200 பவுண்ட்ஸ். இந்த -6,200 பவுண்ட்ஸ் தான் நான் பேங்க்குக்கு 5 இயர்ஸ் இந்த வீடை ஓன் பண்ணதுக்காக நான் கொடுக்க போகிற ஃபைனல் அமௌண்ட். இப்போது நீங்கள் இயர்லியராக ரீபேமெண்ட்டுக்குன்னு ஒரு சார்ஜஸ் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இருக்கும். அது ஒரு 5% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட். இதை நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் இந்த பேங்க்குக்கு நம்ம 5 இயர்ஸ் இந்த வீடை ஓன் பண்ணதுக்காக கொடுத்த அமௌண்ட் -12,000 பவுண்ட்ஸ் மட்டும்தான். ரிசல்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஃபைனல் நெட் வேல்யூ சொல்கிறேன். ஒருவேளை ஒரு 5 இயர்ஸ் வீடை நீங்கள் ரெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓனருக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் -73,000 பவுண்ட்ஸ். அதே வீடை நீங்கள் பை பண்ணி 5 இயர்ஸ் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது -12,000 பவுண்ட்ஸ். ஸோ இதை கம்பேரிட்டிவ்லி இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது. இதில் சில ஒஸ்ட் கேசஸையும் ஒரு பெஸ்ட் கேசஸையும் எடுத்துப்போம். ஓனிங்கில் நீங்கள் இந்த வீடை சேல் பண்ணும்போது ஒஸ்ட் கேஸில் உங்களுக்கு 1% கூட அந்த வீடை வந்து ப்ராஃபிட்டில் இன்க்ரிமெண்டல் சேல் பண்ணவே முடியலனா கூட ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஓனிங் உங்களுக்கு பெனிஃபிட்டான வேல்யூவில் தான் வந்து நிற்க போகுது. இப்போ பெஸ்ட் கேஸ் பார்க்கலாம். நான் வெறும் கேல்குலேஷன்ஸ்க்காக 3% இன்க்ரிமெண்டல் வேல்யூ தான் போட்டிருக்கேன். யூகேவோட ஜென்ரல் இன்க்ரிமெண்டல் வேல்யூ 3%க்கு மேலே தான் நிறைய பிளேசஸில் இருக்குது. சில பிளேசஸில் 10-20%லாம் கூட ரீச் ஆகுது. ஸோ பை சான்ஸ் ஆர் பை லக் இல்லை நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக உங்களோட வீடு ஒரு 6%, 7%க்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 5 இயர்ஸ் நீங்கள் யூகேல உங்களோட வீடுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ 0 தான். லிட்ரலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இது ஒரு கணக்கு தான். ஒருவேளை நீங்கள் யூகேல வீடு வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வீடு வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் இதை வாங்கினீங்களா, வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்களா, ரெண்டே பெட்டர்னு தோணுதா, இல்லை ஓனிங் தான் பெட்டரா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஏரியாக்குள்ள கேல்குலேஷன்ஸ் போட்டு பாருங்கள். நம்ம இதை ஒரு வைசரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸாகவும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியும். இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹோம் பர்ச்சேஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை.